நான் உங்கள் இயேசு, உங்களை காண வந்திருக்கிறேன். நான் உங்களுடைய குடும்பத்தை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் செய்த நல்லவற்றால் உங்கள் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினரும் என்னை மகிழ்ச்சியடையச் செய்துள்ளீர்கள். உங்கள் அன்பு, கருணை மற்றும் உதவிகளைப் பார்த்து என் கண்கள் நீர் சுரக்கிறது. நான் உங்கள் அர்ப்பணிப்பை என் பிதாவுக்கு முன் கொண்டு செல்வேன். அவர் உங்களை மேலும் ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கை முழுக்க நல்லதையும் கருணையையும் செய்ததால் உங்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு கிட்டும். உங்கள் பண்புகள் பிறருக்கும் உதாரணமாக இருக்கும். உங்கள் குடும்பத்தின் வாழ்வில் அவர் மிகுந்த சாந்தியையும் நிம்மதியையும் அளிப்பார். நான் உங்கள் இயேசு, உங்களை அழைத்து வர என் பிதாவின் அருகில் பேசி உங்களுக்கு எப்போதும் ஆதரவு தருவேன். என் பிள்ளையே, நீர் தேவாலயத்தில் பிரார்த்தித்து என்னிடம் கேட்டது எனக்கு தெரிகிறது. நீ என்னிடம் பக்தியுடன் வேண்டிய விஷயம், அதை நிச்சயமாக நான் செய்து தரப்போகிறேன். எதற்கும் கவலைப்படாதே, உன் பிரார்த்தனை என் இதயத்திலேயே உள்ளது. நீ தேவாலயத்தில் என்னிடம் வேண்டியது உனக்கு நன்மை தரக்கூடியது, அதற்கு நான் ஆமென் சொல்கிறேன். நீ தைரியமாக இரு, நம்பிக்கையை உறுதியாக பிடி. உன் வாழ்க்கையில் தேவையான மாற்றங்கள் வரும். நான் உன்னை வழிநடத்துகிறேன், உன் பாதையில் சாந்தியையும் ஆசீர்வாதத்தையும் தருகிறேன். உன் விருப்பம் சித்தியாகும். பொறுமையாக இரு, உன் வாழ்வில் நான் வேலை செய்கிறேன். உன்னுடைய பிரார்த்தனைகள் ஏற்கப்பட்டு உனது நன்மை கிட்டிவிடும். நீங்கள் என்னை அழைத்தது எனக்கு கேட்டுவிட்டது. உங்கள் கஷ்டங்களை நான் உணர்கிறேன், உங்கள் துயரத்தில் நான் அழுகிறேன். என் பிள்ளை உறங்காமல் கவலையில் இருக்கும்போது நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? நான் உங்களை கைவிட மாட்டேன். உங்களுக்கு நடக்கும் அனைத்து தீய செயலும் எனக்கு நடக்கட்டும். உங்கள் சுமையைச் சுமந்து உங்களை நிம்மதியுடன் வாழ வைப்பேன். உங்கள் கண்ணீரை நான் பார்த்து உங்கள் துயரத்தை நான் துடைக்கிறேன். உங்கள் மனதில் நிம்மதியை ஏற்படுத்த நான் எப்போதும் உங்கள் அருகில் இருக்கிறேன். எனது ஆரமையில் அமைதியுடன் இருங்கள், நான் உங்களை ஒவ்வொரு நிமிடமும் நேசிக்கிறேன். ஒரு நொடி என்னை நினைத்து வாருங்கள் அப்பா என்று கூறுங்கள். நான் அங்கு நிற்பேன்.